ஐந்து கரத்தனை யானை முகத்தனை ஈந்தி நிலம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. குருபிரமா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரமா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகநாம் விசதே பருவினாம் நிதேஸ்வர வித்யானம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக. வணக்கம். நான் பொன் லோகநாதன் ஜோதிடர் குடும்பத்திலிருந்து பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே நாம் இது பதிவுகளாக கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் இப்போ பக்கமாக விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிற மாசி மாதம் 1ஆம் தேதி 13/2/2026 வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த விஷ்ணு பகவானுக்கு உகந்த ஒரு நாள் அப்படிங்கிறதுனால இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தன்னைக்கு காலையில் நேரமே வந்து ஒரு குறிப்பாக ஒரு 6:30 மணி கோயில் நீக்கினதுலேருந்து ஒரு 10:30 மணிக்குள்ளே கோயிலுக்கு போய் அந்த விஷ்ணு கோயிலுக்கு போய் விஷ்ணு பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் வந்து ஒரு ஒரு கொடிமரத்தின் முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து போனோடனே கோயிலுக்கு போனோடனே கொடிமரத்தின் முன்னாடி நின்று உங்களுடைய வேண்டுதலை வைத்து கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு 27 மலர்களை கையில் எடுத்துக்கணும். உங்களுடைய வேண்டுதல்களை மனதார நினைத்துக்கணும். எனக்கு இந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு உங்களுக்கு மனதார அதை வேண்டிக் கொண்டு விஷ்ணு பகவானுடைய நாமத்தையும் மகாலட்சுமி தாயாருடைய நாமத்தையும் சொல்லிக்கொண்டு அப்படியே 27 முறை அந்த ஆலயத்தை வளவரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஆலயமாக இருக்கணும். கொடிமரம் உள்ள ஆலயமாக இருக்கணும். அந்த கொடிமரத்துக்கிட்ட வரும்போது ஒவ்வொரு பூவை வைத்து விட்டு வணங்கிவிட்டு வர வேண்டும். அப்படியே சுற்றி சுற்றி ஒரு 27 முறை இதே மாதிரியே சுற்றி சுற்றி வர வேண்டும். நீங்கள் 27 மலர்களை முதல்ல எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் கரெக்டாக 27 சுற்று வரும்போது கரெக்டாக அந்த சுற்று 27வது சுற்று முடிந்த பின்னர் நீங்கள் வந்து மறுபடியும் சாமிக்கிட்ட போய் அங்கே தேங்காய் பழம் இதெல்லாம் கொடுத்து இது வந்து துளசி மாலை கொடுத்து விஷ்ணுவையும் இவர்களுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு உரிய மலர்களை சாற்றி அவர்களையும் வழிபட்டு விட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி விஷ்ணு பகவானை வழிபட்டு விட்டு நீங்கள் கொடிமரத்தின் முன்னாடி விழுந்து வணங்கிக்கணும். உங்களுடைய வேண்டுதல்களெல்லாம் வைத்து இந்த வேண்டுதல் எனக்கு நிறைவேறணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் அதாவது ஒரு வருட காலத்திற்குள், அதாவது மொத்தம் 4 விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கிறது. ஒன்று அதாவது வைகாசி 1ஆம் தேதி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆவணி 1ஆம் தேதி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை 1ஆம் தேதி, அப்புறம் வந்து மாசி 1ஆம் தேதி. மொத்தம் 4 விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் இருக்கிறது. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் 4 விஷ்ணுபதி புண்ணியங்களிலும் நீங்கள் வேண்டுதல் முடிக்கும்போது உங்களுடைய வேண்டுதல் கட்டாயம் நிறைவேறும். நீங்கள் மனதார இறைவனை வேண்டுதல் வைத்து கொண்டு உங்களுடைய கோரிக்கையானது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அது கட்டாயம் நிறைவேறும் அப்படிங்கிறது. அதாவது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அல்லது திருமணம் ஆகலை, அல்லது ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், அல்லது உடல்நிலை சரியில்லை அது சரியாகணும், அப்புறம் வந்து தாய் தந்தைக்காக வேண்டிக்கிறது, அதனால் மற்ற உங்களுடைய உறவினர்களுக்காக வேண்டிக்கிறது, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லை அந்த முன்னேற்றம் வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறது, இந்த மாதிரி ஒரு கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்காக வேண்டிக்கிறதுன்னு உங்களுடைய எந்த வீடு கட்டணும் அதுக்காக வேண்டிக்கிறது, எதை வேணாலும் வேண்டிக்கலாம். ஆனால் வந்து நியாயமானதாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று தான் இங்கே. அல்லது உங்கள் வீட்டில் யாராவது ஏதாவது வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் நீங்கள் மனதார வேண்டி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தனக்க அன்று காலையில் நேரமே நல்லபடியாக குளித்து விட்டு சென்று முதல் நேரடியாக விஷ்ணு பகவான் கோயிலுக்கு சென்று வலம் வந்து உங்களுடைய வேண்டுதலை வைத்துவிட்டு வந்தீர்களேயானால் அதை முறைப்படி வேண்டிக் கொண்டு வரும்போது கட்டாயம் ஒரு வருட காலத்திற்குள் உங்கள் குறைகளை விஷ்ணு பகவான் தீர்த்து வைப்பார் என்பது மிகப்பெரிய ஒரு ஐதீகம். இப்பொழுது நிறைய பேர் அதை கடைபிடிக்கிறார்கள். நாமும் இவ்வளவு காலம் கடைபிடிக்காமல் இருந்தாலும் இப்பொழுது அதை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நல்ல ஒரு நிலைமையை அடையணும் அப்படின்னு நானும் விஷ்ணு பகவானையும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சுகமே சூழ்க.